ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ரெஸ்ஸு தைக்க தேவையான அளவு எப்படின்றத நம்மளே கால்குலேட் பண்ணலாம். எவ்வளோ மீட்ரு துணி தேவைப்படுன்றதை நம்மளே ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அது எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ டோட்டல் ஹைட் 32 அப்படின்னா 32 ப்ளஸ் ஒரு 2 இன்ச் வைக்கணும். ஸோ 34 வரும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் 34, பேக் பார்ட் 34. ஸோ டோட்டல் 68 இன்ச்சஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஷோல்டர்லேருந்து அந்த ட்ரெஸ்ஸு மடிப்பு கீழ் வரைக்கும் எடுத்திருக்கோம். ஒரு மீட்டர் 39.5 இன்ச்சஸ்ஸு. ஸோ 68 இன்ச்சு டிவைடட் பை 39.5 இன்ச்சு டிவைட் பண்ணோன்னா 1.72 வரும். ஸோ அதோடு ஒரு 0.25 மீட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எவ்வளோ தேவைப்படுதுன்னா 2 மீட்டர் அளவுக்கு நமக்கு துணி தேவைப்படும். அதாவது ஷோல்டர்லேருந்து இந்த மடிப்பு வரைக்கும், கீழே மடிப்பு வரைக்கும் 32 இன்ச் இருந்தது அப்படின்னா 2 மீட்டர் கிளாத் இருந்ததுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுலேயே நம்ம ஸ்லீவ்ஸும் கட் பண்ணிக்கலாம், கிராஸ் பீஸ் எல்லாமே கட் பண்ணலாம். இப்போ இது ஒரு துணி அப்படின்ட்டு நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வித் வைஸில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ லென்த் வைஸில் ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ 2 ஃபோல்டட் சைடு நம்ம பக்கம் இருக்குது, என்னோடய கை பக்கம். இப்போ துணியுமே நம்ம இப்படி தான் மடிக்கணும். ஃபஸ்ட்டு வித் வைஸில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லென்த் வைஸில் நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். இப்போ 2 ஃபோல்டட் சைடு நம்ம பக்கம் இருக்குது. மேலேயும் நம்ம ஃபோல்டிங் சைடில் இருந்ததுனா தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு நெக்கோட விட்த்து மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் மேலே மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஷோல்டர் லைனே கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆர்ம் ஹோல் வரைகிறோம். ஆர்ம் ஹோல் கர்வ் வரைஞ்சிடுறோம். ஸோ அந்த ஆர்ம் ஹோல் கர்வ் வரைகிற லைன் தான் செஸ்ட் லைனு. இப்படி தான் நம்ம சுடிதாருக்கு, ஃப்ராக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் தான் டிராஃப்ட் பண்ணணும். இப்போ மேலேருந்து வெயிஸ்ட் ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து ஒரு கர்வ் போடணும். கர்வ் போட்டு கீழே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போடுறேன். கீழேருந்து பாட்டம்லேருந்து ஒரு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி கீழே ஒரு கர்வ் மாதிரி ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறேன். இப்போ நான் மேலே மார்க் பண்ணியிருக்கிறது நெக் ஏரியா. அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக எழுதியிருக்கேன். இது செஸ்ட் லைன், இது வேஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இது ஆர்ம் ஹோல் கர்வ் வரைஞ்சிருக்கேன். இப்போ நீங்கள் இது ஒரு துணியாக அஸ்யூம் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த நெக்குக்கும் அந்த ஆர்ம் ஹோல் லைனுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் ஷோல்டர். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் சைடு நம்ம கட் பண்ணுறோம். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் சேம் இதுலேயே கட் பண்ணிக்கிறேன். இப்போ துணி மேல் டாப் சைடு ஃபோல்டடாக இருக்கிறதுனால அதையும் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே உள்ளது ஃப்ரண்ட் பார்ட்டு, கீழே உள்ளது பேக் பார்ட்டு. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்லீவ்ஸ் இந்த டாப் சைடு ஃபோல்டடாக போடுறதுனால இந்த மிச்சம் இந்த ஆர்ம் ஹோல் கட் பண்ண மிச்ச பகுதியில் ஸ்லீவ்ஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட லென்த் எப்பயுமே ஃபோல்டட் சைடில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ துணியிலையும் இதே மாதிரி தான், பேப்பரில் எப்படி போடுறோமோ அதே மாதிரி. ஸோ ஆர்ம் ரவுண்ட் மேலே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஸாக லைன் போட்டு ஒரு கர்வ் வரைஞ்சி கீழே இந்த விட்த்து மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் துணியில் நம்ம எப்படி கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ 2 மீட்டர் கிளாத்னாலும் நம்ம வந்து ஸ்லீவும் வரும், அதுலேயே வந்து கிராஸ் பீஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பேப்பரில் வந்து நான் ஒரு டிராஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் உள்ள அந்த இதில் பேப்பரில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து இந்த நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வந்து அந்த ஷோல்டர் சைடு வந்து அப்படியே அட்டாச் பண்ணுறது, ஸ்லீவ் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் வந்து நம்ம அந்த மீதி உள்ள துணியை நமக்கு வந்து பற்றும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம துணியிலையும் இதே மாதிரி சேம் மெத்தடில் தான் வந்து கட் பண்ணோம். ஸோ ஒரு 32 சைஸ் இருந்தது அப்படின்னா டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஸோ 2 மீட்டர் கிளாத்தே வந்து போதுமானது. இதே மாதிரி தான் எல்லா அளவுகளுக்கும் நம்ம இப்படியே வந்து மெஷர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,